அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெரனர் காலை உதயம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்று ஜூலை மாதம் 15ஆம் திகதி 2011ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக, வெற்றிகரமான நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்திக் கொண்டு முதலில் இன்றைய சிந்தனைக்கு செல்வோம். இறைவன் எல்லோரையும் சோதிப்பதில்லை. உன்னை போன்று சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான் சோதிக்கின்றான். எனவே தோல்வியிலும் விடாமுயற்சியை விட்டுவிடாதே. இதுவே இன்றைய சிந்தனையாக அமைகின்றது. தொடர்ந்து இன்றைய தினம் நாளேடுகளில் வெளிவந்த பத்திரிகை செய்திகளை பார்ப்போம். முதலில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போம். வடக்கில் முதலீடு செய்ய முன்வருமாறு புலம்பெயர் தமிழருக்கு பெசில் அழைப்பு. நெல்லியடி சந்தை பொருளாதார மத்திய நிலையமாக மாற்றப்படும். தமிழ் மக்களின் சுபீட்சத்திலும் விமோசனத்திலும் உண்மையான அக்கறை கொண்டவர்கள் என்றால் புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடபகுதியில் முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும் என தெரிவித்திருக்கும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடி சந்தை திறப்பு உட்பட பல அபிவிருத்தி திட்டங்களை நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். குடிநீர் மற்றும் மின் விநியோக திட்டங்கள், வீதி அபிவிருத்தி வேலைகள் என்பவற்றையும் அமைச்சர் தொடக்கி வைத்தார். யுத்தம் காரணமாக அழிவுற்றுள்ள யாழ்ப்பாணம் உள்ளிட்ட முழு வடமாகாணத்தையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக சகல வேலை திட்டங்களையும் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இந்த வகையில் சகல உட்கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடமாகாணத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு புலம்பெயர் தமிழர்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். இதற்காக அவர்கள் நிதி முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. யாழ்ப்பாண மீனவர்களுக்கு சுயதொழில் சலுகை கடன் 19ஆம் திகதி வீரசிங்கம் மண்டபத்தில் வைபவம். ஜனாதிபதி பங்கேற்பு. யாழ்ப்பாணத்தில் உள்ள மீனவ சமூகத்தினர் சுயதொழிலில் ஈடுபடும் வகையில் அவர்களுக்கு விசேட சலுகை அடிப்படையில் கடனுதவிகள் வழங்கப்படவிருப்பதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் சந்திரஸ்ரீ கஜதீர தெரிவித்தார். அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மும்பை தீவிரவாத தாக்குதல் கோழைத்தனமானது. மும்பையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீவிரவாதிகளின் கோழைத்தனமான தாக்குதலுக்கு கண்டனத்தையும் பாதிப்புக்கு உள்ளாகிய மக்களுக்கு அரசுக்கும் தனது இரங்கலையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் பந்துல ஜெயசேகர தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மண் சரிவு அபாயத்தை அறிவிக்கும் இணையம். இலங்கை முழுவதும் மண் சரிவு அபாயம் நிலவுகின்ற இடங்களை இணையதளம் ஊடாக மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தேசிய கட்டட ஆய்வு நிலையம் புதிய இணையதளம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. மண் சரிவு அபாயம் நிலவுகின்ற பிரதேசத்தின் சகல விபரங்களும் இந்த இணையதளம் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என மண்சரிவு ஆராய்ச்சி பிரிவின் தலைவரும் விசேட புவியியல் நிபுணருமான RMS பண்டார தெரிவித்தார். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையத்தின் கீழ் இயங்கும் 6 தொழில்நுட்ப பிரிவுகளினதும் தகவல்களை இணையத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும். நாட்டிலுள்ள 7 மாவட்டங்களில் மண்சரிவு தொடர்பாக ஆராய்ச்சி பிரிவினால் மேற்கொள்ளப்படும் சகல ஆவணத்துடன் கூடிய அமைவிடங்கள் மற்றும் தரவுகள் இவ்விணையத்தில் உள்ளடக்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வடக்கில் உள்ளூராட்சி தேர்தல் பணிகளில் இராணுவத்தினரை ஈடுபடுத்த வேண்டாம். தமிழ் கூட்டமைப்பு கோரிக்கை. சர்வதேச கண்காணிப்பாளர்கள் அவசியம் என்கிறது. நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தல் நடைபெற வேண்டுமானால், வடக்கு மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டுமானால் தேர்தல் பணிகளில் இராணுவத்தினர் ஈடுபடுத்தக்கூடாது என்று தேர்தல்கள் ஆணையாளரையும் அரசாங்கத்தையும் வலியுறுத்தியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வதேச கண்காணிப்பாளர்களை பணியில் ஈடுபடுத்துமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஜனாதிபதி மக்களுக்கு நன்மை செய்வதால் அமைச்சர் பட்டாளத்தை திரும்ப அழைக்க வேண்டும். கூட்டணி தலைவர் சங்கரி வலியுறுத்தல். எதிர்வரும் 23ஆம் திகதி வடக்கில் நடைபெற இருப்பது வெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலாகும். இதற்கு ஜனாதிபதியோ அமைச்சர்களோ படையெடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஜனாதிபதி உண்மையில் மக்களுக்கு நன்மை செய்ய விரும்பினால் தமது அமைச்சர் பட்டாளத்தை உடனடியாக திரும்ப அழைக்க வேண்டும் என்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி கோரிக்கை விடுத்துள்ளார்
என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. தமிழ் மக்களை முள்ளிவாய்க்கால் வரை கூட்டமைப்பினரே இழுத்துச் சென்றனர், அமைச்சர் டக்ளஸ் குற்றச்சாட்டு என்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போம். தெரிவுக்குழு யோசனையை சமர்ப்பிப்பதில் அரசு தயக்கம், இன்னமும் கைவிடவில்லை என்கிறார் அமைச்சர் தினேஷ். இன நெருக்கடி தீர்வு தொடர்பாக கலந்துரையாடுவதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கான பிரேரணை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அதில் பங்கெடுப்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் தெளிவான நிலைப்பாடு என்ன என்பதை அறிந்து கொண்டதன் பின்னரே அந்த பிரேரணையை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்கான திகதி முடிவு செய்யப்படும் என்று ஆளும் தரப்பு பிரதம கொறடாவான அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் இன நெருக்கடி தீர்வு தொடர்பாக கலந்துரையாடவென பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்கும் யோசனையை விலக்கிக் கொள்வதென்ற தீர்மானம் எதனையும் அரசாங்கம் இதுவரை எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தமிழ் கூட்டமைப்புடன் அரசு பேசும் நிலையில் பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைப்பது காலவிரயம், மீண்டும் சுட்டிக்காட்டுகிறார் ரணில். இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் எட்டக்கூடிய தீர்வு திட்டத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சி முழு அளவில் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க, அதை விடுத்து அரசு மற்றொரு பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்க எடுக்கும் முயற்சி வரும் காலவிரயமானது என்று சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிவந்த முக்கிய செய்திகள். எமது சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை தெரிந்து கொள்ள www.adderana.lk என்ற இணையதள முகவரியை நாடுங்கள். இத்துடன் காலை உதயம் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மீண்டும் வழமை போல் திங்கட்கிழமை இடம்பெறும். வணக்கம்.